ஹாய் கைஸ், எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கிறிஸ்டியன் பேல் நடிச்ச ஒரு 5 தரமான மூவிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்டியன் பேல் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஒரு படத்துக்கோசரம் உடம்ப எப்படி வேணாலும் வருத்தி எடுப்பாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, இந்த கேரக்டர் ஒரு ஐகானிக்காவே மாத்திடுவாரு. அவரோட ஒரு சில பெஸ்ட் மூவிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே ஒர்த் வாட்சான மூவிஸ் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில மூவிஸ் தமிழ் டப்ல இருக்கு, சிலது இங்கிலீஷ்ல இருக்கு. அதே சமயம் ஸ்டோரி லைன் மட்டும் கேட்டீங்கன்னா படம் பார்க்க ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மள 5th பிளேஸ்ல அமெரிக்கன் சைக்கோ 2000ல வந்த ஹாரர் மிஸ்டரியான மூவி வித் IMDb 7.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம கிறிஸ்டியன் பேல் டிஃபரெண்டான ஸ்டோரிஸ் நிறைய நடிச்சிருக்காருன்னு தெரியும். இதுல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்ஸ்ல கண்டிப்பா இந்த மூவியோட கேரக்டர் தனி பிளேஸ் இருக்கு. சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் பேல் பாத்தீங்கன்னா சம பெரிய ரிச்சஸ்ட் மேனா இருக்காரு. அதே சமயம் அவர் ஒரு பயங்கரமான ஆங்கிரி மேன் கூட. சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு சைக்கோ கொலைகாரனாவே மாறிடுவாரு. இதனால ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே எல்லாத்தையுமே ரத்தம் தெறிக்க சைக்கோ தனமா கொலை பண்றாரு. சமயம் படத்துல அவரோட கேரக்டரைசேஷனும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, சைக்கோ கில்லர்னா இப்படி தாண்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அதே சமயம் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் போட்டிருப்பாங்க பாருங்க. படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த யாராலையுமே அவ்வளவு அக்யூரேட்டா கரெக்டா கெஸ் பண்ணிருக்க முடியாது. வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. நம்மள 4th பிளேஸ்ல தி மிஸ்னிஸ்ட் 2004ல வந்த த்ரில்லர் மிஸ்டரியான மூவி வித் IMDb 7.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் பேல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அவருக்கு இன்சோம்னியா இருக்கும். அவர் சரியா தூங்கிய வருஷ கணக்குல மேல இருக்கும். அதனாலே அவரோட உடம்பு ரொம்பவுமே மெலிஞ்சு போய் பார்க்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருப்பாரு. அதே சமயம் நிறைய நோய் இருக்கும். இவரோட ரொட்டீன் ஒர்க்கே பாத்தீங்கன்னா ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறது, இன்னொரு பக்கம் ப்ராஸ்டிடியூட் போறது, ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணி பேசுறதா ஒரு வேலையை வச்சிருப்பாரு. அதே சமயம் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தரோட கை போயிருக்கும். அதுக்கும் இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்டியன் பேல சுத்தி என்னதான் நடக்குது, இதோட மிஸ்ட்ரிஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல செம ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் நம்ம கிறிஸ்டியன் பேலோட டெடிகேஷன் பத்தி சொல்லவே தேவையில்ல. படத்துல நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒல்லியா இருப்பாரு. மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு. நம்மள 3rd பிளேஸ்ல ஃபோர்ட் வித் ஃபெராரி 2019ல வந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷனான மூவி வித் IMDb 8.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 1963ல நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கதையை மெயினா வச்சு எடுத்திருக்காங்க. அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா ஃபெராரி கார் தான் வேர்ல்டு வைட் இருக்கிறதுலே மோஸ்ட் டாப் சூல் காரா இருக்கும். யாராலையுமே அதை தோக்கடிக்க முடியாது. வேர்ல்டு வைட் ஒரு செம பாப்புலரான காரா இருந்திருக்கு. அதை எப்படி போட்டு ஃபோர்ட் ஜெயிச்சுங்கிற மாதிரி தான் ஃபுல்லாவே படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் ஃபெராரியில நம்ம மேட் டேமண்ட் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஃபோர்ட்ல நம்ம கிறிஸ்டியன் பேல் மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபெராரி கம்பெனியோட இவங்க எப்படி போட்டி போடுறாங்க, அதுக்கு நடுவுல என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குது, இது எல்லாத்தையுமே இவங்க பிரேக் பண்ணி எப்படி அந்த போட்டியில ஜெயிச்சாங்கங்கிற மாதிரி சம ஒரு சூப்பரான மூவியை கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா டைம் வந்து அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல பீக்ல இருக்கும். பிளஸ் நம்ம கிறிஸ்டியன் பேலோட ஆக்டிங்குமே சரி சான்ஸே இல்ல. மனுஷன் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. நம்மள 2nd பிளேஸ்ல தி பிரஸ்டீஜ் 2006ல வந்த த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 8.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவில பார்த்தா நம்ம கிறிஸ்டியன் பேல் அதே சமயம் நம்ம ஹியூ ஜாக்மன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் பேலும் சரி ஹியூ ஜாக்மன் சரி ஒரு மியூசிஷியனா இருக்காங்க. அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை பார்க்கறாங்க. ஒரு மேஜிக் ட்ரிக் பண்றப்ப நம்ம கிறிஸ்டியன் பேல் தெரியாம ஹியூ ஜாக்மன் மனைவியே தெரியாம கொன்னுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹியூ ஜாக்மன் நம்ம கிறிஸ்டியன் பேல் எப்படியாவது பழிவாகும்னு நினைக்கிறாரு. அதுக்கோசரம் என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் மூவி கொண்டு போயிருப்பாங்க. இது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும்தான். ஆனா கண்டிப்பா இது நீங்க படமா பாக்குறப்ப ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான மூவியா இருக்கும். நம்ம கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷன் வேற சொல்லவே தேவையில்ல. வேற லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். எதிர்பார்க்காதெல்லாம் இந்த படத்துல கண்டிப்பா நடக்கும். நம்ம கிறிஸ்டியன் பேலோட ஆக்டிங் சரி வேற லெவல்ல இருக்கும். நம்மள ஃபர்ஸ்ட் பிளேஸ் பேட்மேன் ட்ரையாலஜி. DC ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான மூவியா இருக்கு. ஆக்சுவலி இந்த 3 படத்தையுமே பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் பேல் நடிச்சிருந்தாலுமே 3 படத்தையுமே கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதனால இன்னும் கொஞ்சம் கிரேஸ் அதிகம். இதுல நம்ம பேட்மேன் கிறிஸ்டியன் பேல் தான் நடிச்சிருக்காரு. ஆஸ் யூசுவல் பேட்மேனோட ஸ்டோரி தான். இருந்தாலும் நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷன்ங்கறனால அவரோட கிரியேட்டிவிட்டியை வேற லெவல்ல காமிச்சிருப்பாரு. அதே சமயம் செகண்ட் பார்ட்ல அந்த டார்க் நைட்லாம் ஜோக்கரோட கேரக்டர்லாம் சான்ஸே இல்ல, வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம கிறிஸ்டியன் பேல் ஆக்டிங் படத்தோட பெரிய பில்லர்னே சொல்லலாம். இந்த பேட்மேன் ட்ரையாலஜியோட 3 படமே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான மூவிஸ் தான். அதே சமயம் எல்லாத்தோட ஃபேவரட் மூவின்னு கூட சொல்லலாம். தி டார்க் நைட் ரைசஸ் அது ஒரு ஹாரர் படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. தி பேட்மேன் பிகின்ஸ் அதுவும் சும்மா சொல்லக்கூடாது. பேட்மேனா எப்படி மாறுறாரு, கோத்தம் சிட்டில நடக்கிற பிரச்சனைகளை எப்படி காப்பாத்துறாரு, ஸ்டோரி ஃபுல்லா எப்படி சொல்லிருப்பாங்க. டோட்டலாவே சொல்லணும் இந்த 3 படமே செம்ம ஒரு ஒர்த் வாட்சான மூவி தான். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி டைரக்ஷன் வைஸும் சரி வேற லெவல்ல பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.